அவர் கல்யாணம் ஆனதுலேருந்தே போட்டுட்ருக்காரு. ஸோ தொடர்ந்து போட்டுட்ருக்கிறதுனால நடுவில் விரிசல் வந்து இந்த மாதிரி பிஞ்சிருச்சு. ஹலோ மக்களே, நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாகி முடிச்சிட்டோம். கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ரெடியானாங்கன்னா கிளம்பிடலாம். இன்றைக்கி ஷாப்பிங்க்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான் போகிறோம். ஜிஆர்டி போய் என்ன பண்ணணும்னா கொலுசும் மெட்டியும் மாற்றிட்டு வரணும். என்னோடய கொலுசு வந்து பார்த்திங்கன்னா இதில் பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு தெரியல, பட் ஆனால் கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 10 இடத்துல இந்த ஜாயின்ஸ் எல்லாமே விட்டு போச்சு. என்னால் போட முடியல. ஆக்சுவலாக எதுவும் கட் ஆகலை, கொலுசு நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் இதில் இருக்க ஜாயிண்ட்லாம் பிரிஞ்சிட்டு வந்து என்னால் வந்து காலில் போட்டால் கிழிக்குது. இது வந்து ஹஸ்பண்டோட மெட்டி. அவரோட மெட்டி என்னாச்சுன்னா அவர் கல்யாணம் ஆனதுலேருந்தே போட்டுட்ருக்காரு. ஸோ தொடர்ந்து போட்டுட்ருக்கிறதுனால நடுவில் விரிசல் வந்து இந்த மாதிரி பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவருமே வந்து மெட்டி போடணுங்க, அவர் போடணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்குமே இப்போ வந்து மெட்டி மாற்றிட்டு இந்த கொலுசு இந்த மெட்டி பழைய கொலுசை மாற்றிட்டு புது கொலுசு புது மெட்டி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து ஜிஆர்டி போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வீட்டில் இருந்து கிளம்பி முடிச்சுட்டு ஜிஆர்டிக்கு போகிற வழியில் நான் மறுபடியும் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் மக்களே. இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து குரோம்பேட்டில் இருக்க ஜிஆர்டிக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு தான் வந்து மெட்டி பார்த்துச்சு. ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா ஒரே சைஸு ஒரே டிசைன் தான் இருந்தது, வேறு எந்த டிசைனுமே இல்லை. ஸோ அதையே வந்து எடுத்தாச்சு. ஏன்னா அவர் வந்து போடாமல் இருந்தார், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த டிசைனே வந்து எடுத்தாச்சு. வேறு எந்த ஷாப்புக்கும் போகலை. ஸோ அது அவருக்கு செட் ஆகி முடித்ததுமே வந்து எனக்கு கொலுசு மாற்றுறதா இருந்தது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லேடிஸ் செக்ஷனுக்கு தான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் தான் ஸ்டார்டிங். 9.5 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு காலிலேருந்து கலண்டு வர மாதிரி இருந்தது. ஸோ என்னை வந்து கிட் செக்ஷனுக்கு அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸுக்கு போனாலும் கிட் செக்ஷன் தான், எதுக்கு போனாலும் கிட் செக்ஷன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே கிட் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மெல்லிஸாக தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா மெல்லிஸாக எடுத்தோம்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால. எனக்கு வந்து இதில் ஒரு 5 டிசைன்ஸ் போல் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை என்ன பண்ணேன்னா ஒவ்வொன்றாவே நான் காலில் வச்சு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து நான் ரிமூவ் பண்ணி தரேன், நீங்கள் வேணும்னா காலில் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போ சைஸ் செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றா கழட்டி போடுறதுக்கு உண்மையாகவே சலுப்பாக இருந்தது. அதனால் நான் அப்படியே என்னோடய கால் மேலே ஒவ்வொரு டிசைனாக நான் வச்சு மட்டும் பார்த்தேன், ஒரு வேளை என் காலுக்கு இது அழகாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ வச்சு காட்டுற டிசைனில் எந்த கொலுசை நான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோ கடைசியில் பார்க்காம இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ எது என்னோடய காலுக்கு நல்லா இருந்தது, நான் எதை எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கொலுசாக வச்சு பார்த்துட்டு இதில் வந்து ஒரு கொலுசு செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜிஆர்டி போனாலும் சரி, எந்த நகை கடைக்கு போனாலுமே சரி, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை அங்கே காஃபியோ டீயோ பாதாம் பாலோ ஜூஸோ கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன வாங்கியிருந்தோம்னா பாதாம் பால் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வாங்கி குடிச்சிட்டு கீழே வந்து சும்மா நகை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா எனக்கு அதில் ப்ரேஸ்லெட் வந்து ஒரு 1/2 பவுனில் தான் நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக எனக்கு அதில் ஒரு 4-5 டிசைன் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. சரி எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ப்ரேஸ்லெட்ஸை சூஸ் பண்ணி என் கையில் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். இதுலேயுமே நான் எந்த ப்ரேஸ்லெட் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோவோட எண்டில் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து ப்ரேஸ்லெட் எல்லாமே சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்க போயிட்டு அந்த பில் போட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு வரத்துக்கு போனாங்க. ஆக்சுவலாக இதை வந்து ரெகுலர் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால. இங்கே ஜிஆர்டியில் நகை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பல்லாவரமில் இருக்க சென்னை சில்க்ஸ்க்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த பேக்கை தான் நான் எடுத்திருந்தேன். பில் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு வேறு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் பார்த்திங்கன்னா அது டேமேஜாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் மறுபடியும் பேக் டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேபி அதை விட அதிகமாக ரேட் போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதுலேயே நான் எடுத்திருந்தேன். எனக்கு இதில் ஆக்சுவலாக இப்போ நான் காட்ட போகிற 2 தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு. என் கையில் வச்சுருக்க ஒன்றும் நான் வந்து மாட்டியிருக்க ஒன்றும். ஆக்சுவலாக இது 2ல் நான் எதை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இடையில பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து க்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாமே போட்டு காட்டிட்டு.
ஸோ ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஹலோ மக்களே, நான் கம்ஃபர்டபுளாக தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஷாப்பிங் எல்லாமே போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நினச்சி போனது என்னமோ ஒன்று, அங்கே போய் நடந்தது என்னமோ ஒன்று. ஸோ நான் இப்போ என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் தெளிவாக காட்டுறேன். அங்கே கடையில் வந்து ப்ராப்பராக என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆகிட்டு இருந்ததுனால சீக்கிரமாக வரணும் அப்படின்னு தான் இருந்தது. பட் ஆனால் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு பேக் வந்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த பேக் வந்து எங்கிட்ட வந்து நார்மலாக ஒரு பேக் இருக்குது. நான் அதை தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருந்த மாதிரி இருந்தது. எங்கேயாச்சும் வெளியே ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இது வந்து 300 இதோட ப்ரைஸு. ஸோ நான் 300க்கு எப்போவுமே வாங்க மாட்டேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்க பேக் கூட பார்த்தீங்கன்னா வந்து டி நகரில் தான் எடுத்தது. அது 150 அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 300க்கு வந்து ஒரு பேக் வாங்கினேன். பட் ஆனால் இது எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. பேக் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம மெயினாக போனது இந்த ஜிஆர்டிக்காக தான் மக்களே. பட் ஆனால் அங்கே போயிட்டு தான் ஒரு ட்விஸ்ட் ஆனது, எனக்கே ட்விஸ்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் பார்ப்போமா. ஓகே, நான் வந்து நிறைய கொலுசு பார்த்தேன். பட் ஆனால் இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக கம்பி மாதிரி எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் எனக்கு பார்த்ததுமே ஓகே, இது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக லேடிஸ் செக்ஷனுக்கு தான் போனேன். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 9.5 சைஸு, அது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிட் செக்ஷனில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8.5, என்னோடய சைஸ் வந்து 8.5 தான். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்திருந்தேன். இருந்ததில்ல தெளிவாக தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் பாருங்கள், இந்த டிசைன் தான் நான் எடுத்திருந்தேன். நான் இமேஜுமே வேணும்னா வந்து நான் ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறேன். இதோட கிராம் வந்து 32 கிராம்ஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு கிராம் வெள்ளி 96 ரூபாய் 70 பைசா. ஸோ இது வந்து 32 கிராம். இதுவே 3000 சில்லற கிட்ட வந்தது. நாங்கள் வந்து என்னோட பழைய கொலுசு மெட்டியை மாற்றிட்டு 550 தான் அதிகமாக கொடுத்தோம். ஸோ நான் அதுக்குள்ளே தான் நான் கம்மியாக தான் எடுத்தேன். இது வந்து ஹஸ்பண்டோட மெட்டி, நார்மலான ஒரு ரிங்கு. இது வந்து 320 சம்திங் வந்தது. இது நார்மலான ரிங், வளையம் தான். ஏன்னா நார்மல் சின்ன கடையில் கூட டிசைன் இருக்கும் போல். ஜிஆர்டிக்கு போனோம்னா அவருக்கு டிசைனே இல்லைங்க. பாருங்க, முன்னாடி டைம் போட்டதை விட இந்த டைம் மெல்லிஸாக தான் இருந்தது. அவங்க கிட்ட நாங்கள் தப்பமாக இருக்காங்க கூட கேட்டு பார்த்தோம். அது கூட அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்த மெல்லிஸான ரிங்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கான ரிங்கு. ஸோ ரொம்ப நாள் ஆசை, பெருசாக வெயிட்டாக எடுக்கல. பட் ஆனால் ஒரு அரை பவுண்டில் வந்து பிரேஸ்லெட் ஒன்று எடுத்தேன், காட்டுறேன். இந்த டிசைன் தான் எடுத்துருந்தேன், தெரியுதா பாருங்கள். இந்த டிசைனில் தான் வந்து ஹார்ட் ஷேப் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக வந்து எனக்கு அங்கே சைஸ் இல்லை பிரேஸ்லெட்டுக்குமே, என் கை சின்னது அப்படிங்கிறதுனால செயின் படி எடுத்தோம்னா ரொம்ப லூஸாக கீழே வர மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. நம்மளால் வெயிட் அதிகமாகலாம் எடுக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்ட பட்ஜெட் கிடையாது. ஸோ வெயிட் இல்லாமல் அரை பவுன், இது அரை பவுனை விட ஒரு 60 மில்லி எக்ஸ்ட்ரா இருந்தது. இதுவே பார்த்தீங்கன்னா 32,100 ருபீஸ் வந்தது. அதாவது டிஸ்கவுண்ட் எல்லாம் போக நமக்கு வந்து 32,100 ருபீஸ் வந்தது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம இதுதான் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.